சாமி முன்னாடி மட்டும்தான் சத்தமாக பேசுவேன், சாக்கடை முன்னாடியில். எப்படி நான் இப்படி ஸ்கிரிப்டே இல்லாம பண்றீங்க? நக்கல்யா அவனுக்கு. எனக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்டேமா பொதுமக்களோட செல்வாக்க திரைக்கு போறதுக்கு முன்னாடியே சம்பாதிச்சிட்டேன். கின்னஸ் ரெக்கார்டு கிட்டத்தட்ட இப்போ 150 இன்டர்வியூ கிராஸ் ஆயிடுச்சுமா. ஃபாரின் லெவல் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா. என்ன சொல்றீங்க? ஒரு சேனல் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் ஆஸ்திரேலியா, ஹாய் திவாகர்னு வந்து செல்ஃபி எடுத்துட்டு போறாரு. ஐ அம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கன்னு. நாகரிகம் இல்லாமா? நம்மளை ரசிக்கிறாங்கன்றதுக்காக மக்கள் மத்தியில் விளம்பரத்தை திணிக்கிறது நாகரிகமா? என்ன மனுஷன்? நீங்க ஹீரோவா நடிச்சா யாரு வில்லன்? நிஜமான ஒரு அம்பு வந்து இருக்கிற மாதிரியே நடிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்திருப்பாங்க, அநாகரிக வார்த்தைகளை பேசி வந்திருப்பாங்க. ட்ரெண்டுன்னுவாங்க. அவங்களாம் ஒரு லெவலோடு வந்து ஒரு லெவலோடு போயிடுவாங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் இந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சேஞ்சுக்காக ஒரு ஃபன்னாக, ரிலாக்ஸாக, கேஷுவலான ஒரு இன்டர்வியூ, இன்ஸ்டா பிரபலம், நடிப்பு அரக்கன் கூட சொல்லலாம், பார்த்துருப்பீங்க. டாக்டர் திவாகர் அவரோட இன்டர்வியூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நான் எப்படி டாக்டராக இருந்தீங்க, எப்படி இந்த ஆக்டர் எப்படி எங்கே ஃபைன் பண்ணீங்க? ஸ்கூல் லைஃப்லேருந்தே நல்லா ஆக்டிங் பண்ணுவேன்ப்பா. ஸ்கூல் லைஃப்லேருந்து நல்லா பண்ணுவேம்மா. அப்போலேருந்தே? ஆமாம்மா, நிறைய நடிச்சு காமிச்சு ஸ்கூல்லேயே வந்து நிறைய பரிசுகள், சர்டிஃபிகேட்ஸு. நான் படித்த கல்வி பயின்ற இடமா மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தூய மரியன்னு மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லுவோம். சென்னை லோயலா காலேஜ் இருக்குல்ல, திருச்சி சென்ட் ஜோசப்ஸ், நாங்கள் எல்லாம் ஒரே மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அங்கே உங்களுக்கு தெரியாததா, பயங்கரமான கிறிஸ்டின் ஸ்கூலு. ஃபாதரோட மேனேஜ்மெண்ட், அதாவது அருட்தந்தையோட மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக ஃபாதர்ஸாக இருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர், பேச்சு போட்டி, நாடக போட்டி, இதெல்லாம் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வர்ற ஸ்டூடெண்ட்டும் பயங்கரமாக இருப்பானுங்க, எல்லாம் கிறிஸ்டின் பசங்க. ஸோ நான் 6வது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜாயின் பண்ண உடனே அங்கே பசங்கள்லாம் ஜாமவான்களாக இருக்காங்க. நம்மளோட துடிப்பான பேச்சுக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கும் வந்து அங்கே வாய்ப்பு கிடச்சி அப்போலேருந்தே இல்லை, அதுவும் பெரிய விஷயமா. அங்கேயும் இப்படி தான் படத்தில் நடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன சின்ன டயலாக் நம்ம பண்ணணும். அப்போ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூலில் பண்ணுவாங்க. மேடையில் போய் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுறீங்களா? நான் ஃபஸ்ட்டு பண்ணதுமா எனக்கு முரசு தட்டுறோம். ஒரு சீன் தான் கொடுத்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையார் வேஷம் போட்டோம். பண்ணையார் வேஷம், நான் அப்படியே பண்ணையார் மாதிரி வருவேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு வருவார். எனக்கு அடியாளுங்க 2 பேர் வருவாங்க. டப்புன்னு ஒரு ஆள் இருப்பேன், வா ஒழுங்கா நீ பிடிக்கிறீ, அப்படியே ஒழுங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெரிய வசதியாக இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஒரு வேலை பார்க்குற வேலைக்காரனோட மகன் படிக்கணும், நம்ம பிள்ளை அப்படி இருக்கணுமா அப்படின்ட்டு அவங்கள படிக்க விடாமல் தடுக்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் நிறைய சீன்ஸ்லாம் பண்ணியிருக்கேம்மா. காலேஜ் பருவம்லாம் எப்படி? காலேஜில் அப்படி தான். காலேஜில் சொல்லவா வேணும், அதே மாதிரி தனி நடிப்பு, இன்டர் காலேஜ் காம்படிஷன், ரோட்டரி கிளப்பு. நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பன்ற மாதிரி அப்படி இல்லைம்மா. அந்த இதெல்லாம் வருது, சீன்ஸ்லாம் வருது. அங்கே சொல்ல போனால் மதுரையிலையாவது பெரிய காம்படிஷன் இருக்கும். சேலத்தில் காலேஜில் எல்லாம் நாடகம், ட்ராமா. சேலத்தில் படிச்சிங்களா? சேலத்தில் படிச்சேம்மா. சேலத்தில் சண்முகா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. +2 முடிச்சுட்டு 5 வருஷம், 4 வருஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன் முதல்ல 6 மாதமாக இருந்துச்சு, இப்போ 1 வருஷம் ஆக்கிட்டாங்க ஃபிசியோதெரப்பிக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே யாருமே இந்த மாதிரி ஆக்டிங், ட்ராமா, மோன் ஆக்டிங்லாம் இல்லை. நம்ம ஒரு ஆள் தான் பண்ணுறோம். அப்போ காலேஜே வித்தியாசமாக பார்க்குறாங்க. அப்போவே சோலோ பர்ஃபார்மர் அப்போவே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோமா. அப்போயே ஸ்கூலில் பண்ண மாதிரியே காலேஜ்லாம் ஸ்டேஜே ஏறாது. ஸ்கூல்லையாவது கொஞ்சம் நிறைய திறமையான பசங்களாக இருப்பாங்க. காலேஜில் எத்தனா ஸ்டேஜே ஏறாதவனுக்கும் வேஷம் கொடுத்து அவங்கள நடிக்க வச்சு ஸ்டேஜ் ஏறி. உங்களுக்கு பயம் அந்த விஷயமே கிடையாது? சுத்தமாக கிடையாதுமா. ஓப்பனாக சொல்லவாமா, தனுஷ் அண்ணாவே ஃபஸ்ட்டு துள்ளுவத இளமையில் வந்தார். கேமராவை பார்த்தா பயம், மக்களை பார்த்தா பயம், அழுதுருவான். அப்படியே மனசு விட்டு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கமெண்ட்டு, 1/2 கிலோ எலும்பில் 1/4 கிலோ கறியை ஒட்ட மச்ச மாதிரி இருக்கு, வேணா ஒரு ஹீரோவா. ரொம்ப மட்டமாக பேசினானுங்க. பட் எங்களுக்கெல்லாம் பிடிச்சி, நான் 9th படிக்கிறப்ப துள்ளுவத இளமையில் நாங்கள் விரும்பி பார்த்தோம். என்ன ரீசனாக அவரோட டான்ஸு, நடிப்பு. ஒல்லியாக இருந்தாலும் முகலட்சம் அழகாதாமல் இருப்பார். நாங்கள் அப்படி பார்த்தோம். பட் பட்டின கமெண்ட்லாம் அவ்வளோ பேடாக தான் பண்ணாங்கம்மா. அதனால் ரொம்ப அவர் பயந்துட்டு நான் நடிக்கவே வரல, எங்கள் அண்ணனுக்காக தான் வந்தேன் மனசு விட்டு. அவரே அந்த டைமில் பேட்டி கொடுத்துருந்தாரு. இந்த ஒரு படத்தோட போயிடும் சொல்லிட்டு தான் உள்ளே வந்தாருமா. ஸ்டேஜை கண்டா போயிடும். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் காதல் கொண்டேன் படத்தில் தான் அவரோட இமேஜ் கொஞ்சமாக இருது. காதல் கொண்டேனில் வந்து டான்ஸு, நட்டிப்பு பிச்சு எரிஞ்சிருவார். அதுக்கப்புறம் திருடா திருடி வருது. அப்போலாம் நான் +1 வந்துட்டேன். அப்படியே என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக பறந்துட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. ஸ்கூல் 6வது படிக்கிறப்பயே மைக்கை பிடிச்சி ஏறி நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆயிரக்கணக்கான. தனுஷ் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்திருக்காரு உங்களுக்கு? அப்படி இல்லாமல் பிடிக்கும். அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சனால சொல்ல வரேன். இதே மாதிரி தான் விஜய் சாரும் பண்ணாங்களாம். அவங்க பண்ணுறப்பலாம் நடிக்கிறப்பலாம் நாங்கள் குழந்தைங்களா இருந்தோம். நாங்கள் 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவர் ஹீரோவாக வந்துட்டார்.
ஆமாம்மா உண்மைமா. Okay. அது ஆக்சுவலாக காதலுக்கு மரியாதை படம் வந்துச்சு. ப்ரொடியூசர் வந்து எங்களை சொந்தக்காரர், பேர் சங்கிலி முருகன், மதுரைக்காரர், எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அப்போ நாங்கள் படம் தேட்டர்லாம் ஃப்ரீயாக பார்க்க போகிறோம், ப்ரொடியூசர் எங்கள் சொந்தக்காரங்கன்றதுனால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு ஹீரோ வராருமா, ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வருவார் பார்த்துங்க, அப்படியே சர்ன்னு வருவார். அப்போ நாங்கள் பார்க்குறோம், சின்ன வயசு. அப்போ கூட நான் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேம்மா. அப்போ வந்து தெரியல இவரை கிண்டல் பண்ணது, ட்ரோல் பண்ணது, விஜயெல்லாம் தெரியல. இல்லை எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவங்களுக்குலாம் கூட புதுசாக வந்து இந்த 4 சவத்துக்குள்ளே நடிக்க வர்றாங்கம்மா. நான் ஆல்ரெடி ஸ்கூல்ல எல்லாம் 2000 பேர் இருப்பாங்க, பெரிய ஸ்கூலு. 2000 பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டோம். ஸ்டேஜ் ஃபியர்லாம் அப்பயே போயிருச்சு, நம்மளுக்கு எல்லாமே அப்பயே போயிருச்சு. தளபதி விஜய்னா டைலாக் ஏதாவது ஒன்று சொல்றீங்களா? விஜய் சார் படத்துலமா கொஞ்சம் எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி முன்னாடி மட்டும்தான் சத்தமாக பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்லை, பயாம நெல். எப்படி மாறுறீங்க டக்குன்னு? அது அந்த இதோட கேரக்டர் வந்து ஆக்ரோஷமாக பண்ணுறது, டயலாக் வர்றது. ஸோ அதெல்லாம் நடிச்சு காமிச்சா தானே நம்ம நடிகர். கரெக்டு. இப்போ தனுஷ் வந்துட்டு நிறைய சொன்னீங்க அவரை பற்றி. ஸோ அவரோட இதுலேருந்து ஏதோ ஒன்று பண்ணி காட்டுறீங்களா? அதாவது ஓப்பனாக சொல்லுவாமா, நேற்று கூட ஒரு சேனலில் வச்சு பொதுமக்களோட இன்ட்ராக்ட், யாரை பார்த்தாலும் அந்த 3 தனுசு, அந்த தர்பூசணி, இதே தான் மாற்றி கேட்குறாங்க, மாற்றி கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணி காட்டுங்களேன். சரி ஓகே, புதுப்பேட்டை படம் இருக்கு இல்லையா, ஆ, புதுப்பேட்டை படத்தில் ஒரு 2 டயலாக் பேசியிருப்பாரு, ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். நான் தான் கொக்கி குமார், நேற்று நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, சும்மா இப்படி தொட்டாமா உடம்பெல்லாம் ஊறுற மாதிரி இருந்துச்சு, வாசம், பொம்பளை வாசம். இந்த டைலாக் பிடிக்குமா? அப்புறம் இன்னொரு எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்துட்டு உங்ககிட்ட சொல்லலாம் வந்தா, இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, ஏண்டா இதை மறுநாள் சொல்லக்கூடாதா, மஞ்சள் இருக்கக்கூடாது, சந்தனம் இருக்கக்கூடாது, நான் கத்தி எடுத்துட்டு ஆரோக்கிய மாதிரி அலையணும். பா எப்படிண்ணா இப்படி ஸ்கிரிப்டே இல்லாம பண்றீங்க? இதெல்லாம் சும்மா 4 தடவை ஊறி போயிடுச்சோ உள்ளாரே. அப்படி இல்லாமா, நான் ரொம்ப தனுஷ் அவர்களோட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றீங்க. இதுதான் மக்கள்கிட்ட இருந்து வந்ததுமா. நேற்று ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க பொதுமக்களோட. தனுஷ் அண்ணா என்ன, தனுஷ் சிம்பண்ணா சிம்பு, எங்க தலைவன் நடிக்கிறது ஆக்டிங். எனக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்டேமா, பொதுமக்களோட செல்வாக்க திரைக்கு போறதுக்கு முன்னாடி சம்பாரிச்சிட்டேன். கின்னஸ் ரெக்கார்டு கிட்டத்தட்ட இப்போ 150 இன்டர்வியூ கிராஸ் ஆயிடுச்சுமா. மக்கள் இன்னமும் நம்மள இன்டர்வியூ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு, மக்கள் ரசிக்கிறாங்கம்மா. எப்படா இவர் இன்டர்வியூ வரும். கிட்டத்தட்டமா ரசிகர்களை அதிகமாக சம்பாரிச்சிட்டேன், எனக்கு அதுதான் சந்தோஷம். இப்போ விஜய் டிவியில் நம்ம ப்ரோக்ராம் வச்சுமா, டிக் ஷோ வருது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் 1 மணினா நம்மளுக்கு 1 மணினா அவங்களுக்கு 3 மணி ஆயிருமா. அப்போயே அவங்க பார்த்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, ஃபாரின் லெவல் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா. என்ன சொல்றீங்க? ஒரு சேனல் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அவர் ஆஸ்திரேலியா, ஹாய் திவாகர்னு வந்து செல்ஃபி எடுத்துட்டு போறாரு, ஐ அம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் எல்லாரும் ஸ்கிரீன்ல வந்து தானே அவங்க யாருன்னு காட்டுவாங்க. ஸ்கிரீன்ல வர்றதுக்கு முன்னாடியே உலகத்துல மக்களை சம்பாரிச்சிட்டேமா. அது ஓப்பனா சொல்லுவா. எங்க பிசியோதெரபிஸ்ட்ல ஒரு ஜூனியர் இருக்காரு, அவங்க எல்லாம் மேக்ஸிமம் யாரையும் இப்படி பெருமையா பேச மாட்டாங்க. அவர் சொல்றாரு, விஜய் சேதுபதி அண்ணா கூட படத்துல உள்ள வந்து அவங்களாம் முகத்தை காமிச்சு வந்தாங்க, நீங்க வேற லெவல் போய்கிட்டு இருக்கீங்கன்னா நான் நல்லா ரீச் இருக்கும். அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதுக்கு காரணம் நம்மளோட நல்ல மனசு. பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கன்னு அப்படிங்களா? நிறைய அப்ரோச் வந்துச்சு. நீங்க அந்த நாகரிகம் இல்லாமா, நம்மளை ரசிக்கிறாங்கன்றதுக்காக மக்கள் மத்தியில் விளம்பரத்தை திணிக்கிறது நாகரிகமா? நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு பேமெண்ட் வாங்கிக்கிறேன், அது தப்பு இல்லை. நம்மளோட உழைப்பு இருக்குது, போகிறோம், நம்ம அலைகிறோம், அலைச்சல், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், அது மக்களே வாங்க சொல்கிறாங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்குலாம் நீங்கள் வாங்கிக்க. பட் ஆனால் ஒரு பொதுமக்கள் மத்தியில் பெரிய அமௌண்ட்டுமா, எனக்கு 50,000 40,000 இந்த பெய்டு ப்ரொமோஷன் முடியும். ஆமாம், அப்பாவி மக்கள் மத்தியில் எப்படிமா விளம்பரத்தை திணிக்க முடியும்? சொந்தக்காரங்களே வந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் இது வச்சுருக்கோம், எங்கள் அம்மா கூட என்னப்பா ஒரு இது நம்மளுக்காக பண்ணி, ரூல்ஸ்னால் எல்லாருக்கும் ஒன்று தாம்மா, அதெல்லாம் முடியாது. ரஜினி சார் ஸ்டைல்ல நோ, ரஜினி சார் நம்மளோட இது எனக்குன்னு ஒரு பிறவி குணம்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்படி தான் வாழணும், அப்படி எப்படினாலும் வாழலாம் இல்லாமல் இப்படி தான் வாழணும்னு ஒரு கடி வேலை போட்டு வாழ்கிறோம். பேசிக்காகவே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேரக்டர்மா. பிசியோதெரபி டாக்டராக இருக்கேன்னா எங்கள் சங்கத்துக்காக போராடுவேன், மக்களுக்காக நல்லது பண்ணுவேன், யாராவது அவங்கள ஏமாத்தினா எதிர்த்து குரல் கொடுப்பேன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே மக்கள் பக்கமும் மாறும். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபியூ கொஷின்ஸ் வச்சுருக்கேன், அது ஆன்சர் சொல்கிறீங்களா? கேளுங்கம்மா. நீங்கள் ஹீரோவாக நடித்தா யார் வில்லன்? அதாவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா யார் நடிச்சா என்ன, சும்மா சொல்லுங்க தான் வேணும்னு சொல்ற லெவல் நம்ம வளரலாமா? சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்ல வரேன். இவங்க தான் நம்மளுக்கு வில்லனா வேணும் அப்படின்ற லெவல் நம்ம வளரல. அந்த லெவல் நம்ம மக்கள் சம்பாதிச்சிருக்கோம் மக்களை. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கிடந்து பெரிய திரையில் நம்ம முகத்தை காமிச்சு நல்லா வளர்ந்து எனக்கு இவங்களோட நடிக்க ஆசை இருக்குன்னு சொல்லலாம். டேரக்டர்ஸ்கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்திருக்குங்களா உங்களுக்கு? நிறைய வருதுமா. அதுலேயுமே உங்களை மாதிரி ஆங்கர் சொல்கிறாங்க நிறைய பேர், உப்மா கம்பெனிலாம் நிறைய இருக்குது. அதை என்னப்பா உப்மா கம்பெனி அப்படின்னு கேட்டேன். படம் எடுப்பாங்க, படம் வெளியில் வராது, இந்த மாதிரி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி சில பீப்புள் கால் பண்ணாங்க, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துமா சில ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கால் பண்ணாங்க, சேலரி ஒத்துவல, அதனால்
அதுக்கு ஒத்து வரல. நான் ஆல்ரெடி ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டராக இருக்கேம்மா, ஒரு நாளைக்கு எங்கள் ஊர்லேயே 4000 சம்பாதிப்பேன். அதை விட்டுட்டு வரணும்னா நம்மளுக்கு கொஞ்சமாவது நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ அதனால் சில வாய்ப்புகளை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக திறமைக்கு நல்ல வாய்ப்பு வருமா. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? நிறைய பாட்டு பிடிக்கும், பாட்டு தான் அதிகமாக பார்ப்பேன், படம் கூட ஃபுல்லாக ஏதோ ஒன்று பார்த்து. பாடி காட்டுங்களேன் எங்கள் நேயர்களுக்காக. பார்த்து பழகிய 4 தினங்களில் நடை உடை பாவனை மாற்றி விட்டாய் சாலை. இப்படி அப்படியே மாறிட்டீங்க ரொமான்டிக்கா. அதான் நம்ம சாங்கு. நவரசம் எடுத்துருவீங்க. ஆமாம், இன்னும் 18 பேர். சாலை முழுவதும் துரித உணவுகள் வாங்கி இன்னும் வாடிக்கையாக்கி விட்டார். ஒரு ரெக்வஸ்ட்னா மதுரை ஸ்டைலில் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்களா? ஏதோ பரோட்டா போட்டுட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாட்டர்மெலன் பண்ணிட்டீங்க. மதுரைனாலே மல்லி தாமா ஃபேமஸ், பரோட்டா. ஏதோ ஒரு ஸ்டைலில் ஒன்று பண்ணி காட்டுங்களா, ஒரு ப்ரொப்போசல், ஒரு ரொமான்டிக்கான சீன் மதுரை ஸ்டைலில் ஸ்லாங்கில். இல்லை பியூட்டி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன படம்னா அது? படம்லாம் இல்லை, மதுரை நீங்களே ஸ்டைலில் பண்ணுறீங்க. மதுரைனாலே மல்லி ஃபேமஸ்ஸு. ஓகே. ஸோ மதுரை மல்லியை ஸ்மெல் பண்ணுற மாதிரியும் அது என்னோட ஸ்டைல்லையும் ஐ லவ் யூன்னு போட்டு முடிச்சு. ஸோ அந்த வாட்டர்மெலன் வந்துட்டு பயங்கரமாக ரீச் ஆனிச்சு. எங்கள்கிட்ட வாட்டர்மெலன் இப்போதைக்கு இல்லை. உங்களால் அதை பண்ணி காட்ட முடியும், டீச் பண்ண முடியுமா உங்களால்? ஒன்றும் இல்லைப்பா, அதை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். பொதுமக்களோட சேர்ந்து உரையாடல் பண்ணாங்களே, அப்படி வாட்டர்மெலன் சீனில் என்னப்பா தனுஷ் அண்ணா அந்த 3 படம்லாம் கஷ்டப்பட்டு பண்ணேன், வாட்டர்மெலனில் அப்படி என்ன தான் இருக்குன்னு கேட்டேன். சார் அதில் ஒரு ஹீரோயிசம் கலந்த ஒரு பார்வை, அந்த பார்வைக்கு தான் நாங்கள் அடிமை அப்படின்னாங்க. நிறைய பேர் சொன்னது ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ், அந்த எக்ஸ்பிரஷன்ஸு. ஸோ அது என்ன ஸ்டெப்ஸ்? அது எப்படியுமே பண்ணலாமா? நேச்சுரலாக நான் என்ன பண்ணேன், அந்த தர்பூசணி படத்தை எடுத்தேம்மா. அப்படி போடுங்க. ஸோ இதுலேருந்தே வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற பட்டம் வந்து மக்கள் கொடுத்த பட்டம். அது எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமா. ஆக்சுவலாக வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஆல்பம் சாங்ஸ்லாம், அந்த ஆல்பம் சாங்ஸ் பண்ண பசங்க வச்சது. மக்கள் கொடுத்த பட்டம் அடுத்த சிவாஜி கணேசன், குட்டி நடிகர் திலகம், நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், நடிப்பு இதெல்லாம் நல்லா இருக்கனால மக்களுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்த பட்டம் அதெல்லாம். சிவாஜி கணேசன் சார் எப்படி அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணி காட்டுங்களேன். இப்படி நிஜமான ஒரு அம்பு வந்து இருக்கிற மாதிரியே நடிக்கிறீங்களே, எப்படி? அதான் நடிப்புமா, அதனால தான் மக்கள் இப்படி கொடுக்குறாங்க. நடிப்பு ஒன்று தான் ரீச் பண்ணிச்சுமா. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்திருப்பாங்க, அநாகரிக வார்த்தைகளை பேசி வந்திருப்பாங்க, ட்ரெண்டுன்னுவாங்க. அவங்களாம் ஒரு லெவலோடு வந்து உடலோடு போயிடுவாங்க. நம்ம நடிப்பு நல்லா இருக்கனால தம்பி நீங்களே வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்கம்மா. ஒன்றா நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி தான் எட்டிட்டு போகுது. முதல்ல வந்து வாரத்தில் 1 நாள் சென்னை வந்துட்டு போயிட்டு இன்டர்வியூக்கு, அப்புறம் வாரத்தில் 2 நாள் ஆச்சு, இப்போ வாரத்தில் 3 நாள், இப்போ 1 நாள் விட்டு 1 நாள் வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது. பர்மனெண்ட்டாக சென்னைக்கே வந்துருவீங்க. இதுக்கு என்ன காரணம்னா நடிப்புமா. ஃபஸ்ட்டு வெறும் எனக்கு யூடியூப்லலாம் இந்த வீடியோ போட மாட்டேம்மா, வெறும் ஃபேஸ்புக் போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோட பேஷண்ட் வந்து நீங்கள் எல்லாம் இன்ஸ்டாவில் போடுங்க, வியூஸ் அதிகமாக அவ்வளோன்னு சொல்கிறாங்க. ஓகேண்ணா. ஒரு பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், 22-23 வயசுன்னு வைங்களே, கழுத்து வலிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அப்படியே நான் இன்ஸ்டா பக்கம் கொஞ்சம் கவனம் எடுக்கிறேன். இன்ஸ்டா பக்கம் என்ன ஆனது, மக்கள் மத்தியில் பட ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்லேருந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக டிவிக்கு கொண்டு போயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ டிவியிலேருந்து அடுத்து இப்போ விஜய் டிவிக்கெலாம் நம்ம ஷார்ட்டாக போயிட்டோம்லாமா. அப்படிங்களா? விஜய் டிவியில் டிக் ஷோ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம்மா. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கௌரவப்படுத்தினாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிக் ஷோவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்குது. என் கூட மோதிரவர் வந்து இவர் கூட நம்ம ஜெயிச்சா மக்கள் நம்மளை என்ன சொல்லுவாங்க, ஒரு பயங்கரமான ஆளாச்சு, ஒரு டேலண்ட்டை பார்த்து பயப்படுறாங்க மக்கள் சொல்லுவாங்க. ஆமாம் உண்மைதான். பட் மற்ற அந்த ஷோவில் நான் தோத்துட்டேன்னு வைங்க. என்ன ரீசனா, நம்ம நிறைய படம் பார்க்க மாட்டோமா, அந்த கேரக்டர் பேர்லாம் கேட்குறாங்க. நல்லா நடிப்போம், பேசிக்காக ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேம்மா, டாக்டராக இருக்கேன், நம்மளுக்கு என்ன நேரம் இருக்கும் படம் பார்க்கறதுக்கு? நீங்களே நினச்சி பாருங்க, எனக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில் வேலை. இப்போ இன்னொரு நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு, பிக் பாஸ்ல நீங்க இருக்கிற மாதிரி. எந்த அளவுக்கு? அது எல்லா மீடியாவிலையுமே பிக் பாஸ்ல இவர் தான் எல்லா மீடியாவிலையும் நம்ம பேர் தான் அடிபடுது. கிட்டத்தட்ட அது 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஃபிசியோதெரபிஸ்டே சொல்கிறாரு பிக் பாஸ்ல உன் பேர் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லாம் இருக்கான், ரெடியாரு அப்படின்னாரு. சரி, அவர் ஏதோ விளாட்டா சொல்கிறாருன்னு பார்த்தேன். பட் எல்லாரும் விளாட்டா சொல்கிறது உண்மையாக நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, விக்னேஷ் சிவன் சார் உங்களோட வீடியோ ஒன்று விடாமல் பார்த்து லைக் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது சொல்லி 3 வாரத்துக்கு முன்னாடி சார் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு முக்கியமான விஐபின்னு சொல்லுங்க, அவர் பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் என்னை இன்டர்வியூ எடுத்த பையன் உங்களை மாதிரி எடுக்கிறாருல, அவங்க சேனலை ரிலீஸ் பண்ணதை அவர் வந்து டைரக்ட் லைக் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜீவா சார் இருக்கார்ல, அவரோட மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அமிக்கிறார், அந்த பையனை தெரியுமா, எப்படி நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த இன்டர்வியூ ஜீவா சார் பார்த்தாரான்னு அந்த பையன் அமைச்சிருக்காரு. அவங்க திருப்பி ஆமாம் பார்த்தாரு, பரவாயில்ல நம்ம ஸ்கின்லாம் ரீக்ரியேஷன் பண்ண பார்த்து சிரிச்சாரா, நல்லா என்ஜாய் பண்ண. பண்ணிடுங்களேன் எங்களுக்காக சிவா மனசுல சொல்கிறேன். ஆமாம் பண்ணுவோம், சிவா மனசுல சக்தி பண்ணுவோம் அதை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அந்த லெவல் மக்கள் மத்தியில் ரீச் இருக்குது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு.
அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக மக்கள் விரும்புகிறனால பிக் பாஸில் நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா பயன்படுத்திக்கிறோமா. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி அதிகாரப்பூர்வமாக யாரையும் அவங்க எடுத்த மாதிரியும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஆடிஷன் நடந்த மாதிரி தெரிஞ்சா? தெரியலண்ணா. அதான் உங்க பேர் அடிபடுறது நிறைய ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லா காணொலிகளையும் அப்படி தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடச்சிச்சுன்னா மக்களை மகிழ்விச்சு அந்த ஷோவை நல்லபடியாக நம்ம கொண்டு போகலாம். ரொமான்டிக் ஹீரோவாக வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸில் வருது, பயங்கரமாக ரொமான்ஸில் பின்றீங்கன்ட்டு. சிவகார்த்திகேயன் ஸ்டைலில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? ஓய், ஹாப்பி பர்த்டே. உன்னை தேடு கண்டுபிடிக்க 27 வயசு ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அதனால் டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. இந்த ஸ்டைல் எப்பயுமே இருக்கும். அது ஓப்பனாக சொல்லாமா, எல்லாரும் ரசிக்கிறதே சிக்னேச்சர் ஸ்டைல் மாதிரி வைங்க. ரசிக்கிறது கண்ணடிக்கிறது கூட நல்லா இருக்குன்றாங்க பசங்களே சொல்றாங்க. இந்த சிக்னேச்சர் ஆல்பம் சாங் பண்ணப்பலாம் என்ன பசங்களே சொல்றாங்களா? நீங்க பசங்க மீன்ஸ் என்னன்னா, அந்த ஆல்பம் சாங் செட்டா இந்த இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படி பண்றோம்ல. அது எல்லாமே இப்போ எல்லா ஹீரோக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. ரஜினி சார்னா ஒரு ஸ்டைல் இருக்கு, விஜய் சார்னா ஒரு ஸ்டைல் இருக்கு, அஜித் சார்னா ஒரு ஸ்டைல். உங்களோட ஸ்டைல் என்ன? அது ஒன்று பண்ணி காட்டுங்களா உங்களோட ஸ்டைல். நம்மளோட ஸ்டைல் நம்ம நேச்சராக பண்ணுறோமா. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, பாட்டு பாடுங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் வரும், நடிப்புக்கு ஒரு ஸ்டைல் வரும், ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்றாப்புல நம்ம நடிக்கிறோம். இப்போ அண்ணியை நடித்தோம்னா அந்த கேரக்டராக மாறுறோம். நம்மளுக்குன்னு ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்குமா. அண்ணியன் நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுங்களேன். 5 கொலையும் பெருமாள் சத்தியமா பண்ணதே நான் தான், என்ன கொஞ்சம் வெளியே போடு, அன்பே வெளியே போடுறா. மிரட்டுறீங்களே பர்ஃபார்மன்ஸ்ல. ஸ்கிரிப்டே இல்லாம எல்லா டயலாக்கும் மனசுலயே ப்ராமிஸாமா. ஸ்கிரிப்ட் நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப கூட டயலாக்லாம் எழுதி வச்சு பண்ணுவோம். நான் எல்லா பசங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, முதலே கதை எழுதுவேன். கதை எழுதிட்டு ஸ்கூல்ல நாடக போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா நான் வந்து குழு தலைவன்மா, கேப்டன். எல்லா பேருக்கும் கதை எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி அவனுக்கு எழுதி கொடுத்து இதெல்லாம் மறுநாள் வந்து இவங்களுக்குலாம் நான் ரிஹர்சல் கொடுப்பேம்மா. ரிஹர்சல் கொடுத்து அவங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டு நிறைய போட்டி இருக்கும். அதுலேயும் ஜெயிச்சு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி அதோட வெளிப்பாடு தான் இப்போ இந்த இவ்வளோ தூரம் வந்தது காரணம். ஓகே. நெக்ஸ்டா பல டைமென்ஷனில் நடிப்பீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சாம்பிள் கொடுங்களேன், எல்லா டைமென்ஷனும் சேர்ந்து. ஆக்ஷன், கோபம், பயம். ஃபர்ஸ்ட் வந்து 3 பட தனுஷ். கோபம் நல்லா வெறியா மாஸ்டர் விஜய் சேதுபதி மாதிரி. மாஸ்டர் விஜய் சேதுபதினோடனே தான் அந்த சீன் ஞாபகத்துக்குள்ள வருதுமா. அந்த விஜய் சேதுபதி பாத்திங் சீன் இருக்கு இல்லையா, அந்த படத்துலேயே அதுதான் வெயிட்டு. பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு, எனக்கு வந்து நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டையரில் கட்டு. இதுக்கு மேலேயே அந்த பசங்களோட தான் சுற்றுவேன்னு வச்சுக்கவே. இன்னைக்கு செத்தவே நாளைக்கு சாவான், நாளைக்கு செத்தவே நாளைக்கு சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. நன்றி வணக்கம். வாத்தி நான் பிறக்கிறப்ப குப்புறப்படுக்கலையா, மட்டமல்லாக்க படுத்திருந்தேனா. ஸோ ஒரு அஜித் சார் டைலாக் ஒன்று தளபதி ஸ்டைலில் சொல்லுங்களேன், விஜய் சார் ஸ்டைலில். விஜய் ஸ்டார் சொன்னா, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அது நானா செதுக்குனது, நானா பண்ணது. ஸோ அதே மாதிரி ரஜினி சார் டைலாக் கமல்ஹாசன் ஸ்டைலில். கண்ணா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் நானா செதுக்குனது. கமல்ஹாசன் அவர்கள் ஸ்டைலில். கமலஹாசன் ஸ்டைலில் கடவுள் பாதி மிருகம் பாதி, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் நானா செதுக்குனேன்.